பன்னீர் கிரேவி பச்சை பட்டாணி போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் கிடைக்கலனா வெறும் பச்சை பட்டாணி மட்டும் வச்சு கூட இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வடை சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணி பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேங்க. இது 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு 2 தக்காளி பழத்தை அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக தண்ணியும், கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 2-3 கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம பன்னீர் மட்டரை போட்டுடலாம். போட்டுட்டு அது மேலேயே கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கிரேவியெல்லாம் கொதித்து நல்லா வரட்டும். இப்போ அதில் கஸ்தூரி மேத்தி போட்டுருங்க. போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு இல்லைன்னா அரை கப்பு பால் சேர்த்துக்கோங்க. ஆடையோடு சேர்த்து பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.